பெரிய ஒரு பிளண்டர் ஒன்றுத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணது என்ன அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த ஓட்டிங் ரைட் அந்த யாருக்கு இருந்தது அப்படின்னா அக்கட்சியினுடைய தொண்டர்கள் தான் உரியது. சிவி சண்முகம் நேற்று பிரஸ் மீட்ல பேசும்போது பார்த்துருப்பீங்க. தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா வேலை மட்டும்தான் பார்க்கணும், வரம்பை மீறி செயல்படுது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தேர்தல் ஆணையக்கு அவ்வளவுதான் அதிகாரம் இருக்கா? உச்சபட்ச அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாதா? இது நாக்குக்கு சரியான காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி பேசுறது ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க எப்படி அப்படி சொல்லுவது? இதெல்லாம் என்ன வார்த்தை? பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, எடப்பாடி பலவீனப்பட்டா தான் அதிமுக தங்களுடைய கைக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, விஜயை வச்சு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறணும், அலையன்ஸை போட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெகா கூட்டணி அங்க போறாரு. விஜய் கூட்டிட்டு அப்படின்னா தேமுதிக வந்துருச்சு, விஜய் வந்துட்டாரு அப்படின்னா பாமக. ஒருவேளை எடப்பாடி நினைக்கிறது நடக்கல, தாவேகா அப்படி ஒரு கூட்டணிக்கு வரல, அவங்க வேற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் போயிட்டாங்கன்னா உள்ளபடியே அதிமுக ரொம்ப சஃபர் பண்ணுது. புன்னகை 24/7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதிமுகவில் அடுத்த விரிசலா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஒரு 4-5 நாட்களாக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இரட்டை இலைக்கே தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தீர்ப்பை, அதாவது இபிஎஸ் தரப்பிற்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அது ஒரு சைட்ல இருந்தா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இன்னொரு சைட்ல அவருடைய ஆதங்கத்தை பேசிட்டு இருக்காரு. முதல்ல இந்த இரட்டை இலையிலே போயிடுவோமே. இரட்டை இலை இப்ப தேர்தல் ஆணையம் விசாரிச்சா அது யாருக்கு ஃபேவரா போய் முடியும், இல்ல இரட்டை இலை முடக்கம் மீண்டும் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னீங்கன்னா, அது நீதிமன்றம் முழுமையான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தாமலேயே தனித்தனியாக கொடுத்த தீர்ப்புகளின் விளைவாத்தான் இந்த குழப்பம் நீடிச்சிட்டு இருந்தது. அதை இப்ப கேள்வியாகி உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்காகி கடைசியில தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு உரியது அப்படின்றத முழுமையா விசாரிச்சு இறுதி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுக தொடர்பா அதனுடைய பேசிக் பைலாஸ் தொடர்பா இருக்கக்கூடிய வழக்கு ஒன்று இருக்கு. அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்கு அது கட்டுப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதனால இது யாருக்கு சாதகமானது பாதகமானதுன்னு சொல்ல முடியாது, இது இபிஎஸ்க்கு பாதகமாக தான் போகணும்னு சொல்ல முடியாது. உண்மை என்ன அப்படின்னம்னா, ஒரு பெரிய ஒரு பிளண்டர் ஒன்றுத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணது என்ன அப்படின்னம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த ஓட்டிங் ரைட் அந்த யாருக்கு இருந்தது அப்படின்னம்னா அக்கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தான் உரியது. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா, இவங்க மாத்துறாங்க. எப்போ மாத்துறாங்கன்னா, சசிகலா நடராஜன் அவர்களை இவங்க ஒரு தற்காலிக பொதுச்செயலராக நியமிச்சது வரைக்கும் ஓகே. ஆனா அதை வச்சு அவங்க தேர்தல் நடத்தணும். தேர்தலை நடத்தி யாரு மெய்யான பொதுச் செயலாளரோ அதை தேர்ந்தெடுத்திருக்கணும், இவங்களை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கணும். அதை செய்யாம என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சிறைக்கு போனதை சாக்கா வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சட்டத்தை திருத்தி பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி மாத்தி பொதுக்குழுல வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு 2 போஸ்டிங் போட்டு புதுசா உருவாக்கிட்டு அதுல கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணாங்க, அதுல இருந்து முதல்ல சசிகலா தூக்குனாங்க, அப்புறம் ஓபிஎஸ் தூக்கிட்டாங்க இபிஎஸ் வச்சு. அப்புறம் இபிஎஸ் என்ன பண்ணாரு, தானே முடிசூட்டிக்கிட்டு பொதுச் செயலாளர்னு ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் தேர்வை அவர் எப்படி நடத்துறாருன்னா, அதுக்கு வழிமொழியறது 10 மாவட்ட செயலாளர் இருக்கணும், முன்மொழியறது 10 மாவட்ட செயலாளர் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான குளறுபடியும் பொதுக்குழு செயற்குழுனுடைய பலத்தை வச்சு அவர் பண்ணிட்டாரு. ஆனா இங்க ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்ன அப்படின்னம்னா, எந்த அதிமுகவுடைய பைலால இவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் ஏற்கத்தக்கதா இல்லையா? இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சிவில் சூட்டா இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய அணிக்கு அதிமுகவுக்கு இரட்டை இலை வழங்கப்பட்டது தற்காலிகமானது தான், நிரந்தரம் கிடையாது. அப்போ இது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் போடுறாங்க. கேஸுக்கு இவங்களுடைய வாதுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி தரப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்க யாருமே கட்சியில இல்லைன்றாங்க. ஆமா, நீக்கினவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. கட்சியில இருக்கிறவங்களே இவங்க நீக்கிட்டு அவங்கள கட்சியில இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டபாய்த்தல் நம்ம ஏத்துக்கலாம், நீதிமன்றம் ஏத்துக்காது. அவன் என்ன சொல்லுவான், இதுல நான் கேஸ்ல நான் இருக்கிறேன், இந்த மாற்றங்கள்லாம் எப்ப மாற்றங்கள்லாம் நிகழுதோ அந்த மாற்றங்கள் அப்ப நான் இருக்கேன், மாற்றத்துக்கு பிறகு அதிகாரம் வந்துட்ட உடனே இவங்களால நீக்கப்பட்டவங்க நாங்க அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்? ஒரு தொண்டனுடைய உரிமை அப்படின்றது அங்க இருக்குது இல்லையா? சூரியகுமாரா
வழக்கு போட்டவர், அவருடைய இதில் அந்த நியாயம் அந்த மாதிரி வந்துச்சு. அது இல்லாத ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அப்புறம் எல்லாரும் போட்டாங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னம்னா இதை உள்ளபடியே ஆழமா விசாரிக்கக்கூடிய உரிமை, சட்டப்பூர்வமான அந்த உரிமை யாருக்கிட்ட இருக்குன்னா, ஒரு கட்சியை வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 29A படி பதிவு செய்யும் போது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் நம்ம விதிமுறைகள் எல்லாம் ஃபைல் பண்றோம். ஸோ அந்த ஒரு கட்சி என்ன விதமான மாற்றங்கள் செஞ்சாலும் அது தேர்தல் ஆணையத்துக்கு தான் சொல்லணும். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய வேலிடிட்டி, வெதர் தட் கேன் ஸ்டாண்ட் லீகல் ஸ்க்ரூட்டினி அப்படின்ற ஒரு விடயத்தில் அஇஅதிமுகவினுடைய ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஒரு பொதுச் செயலரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத எம்ஜிஆர் அதை கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னம்னா, அந்த பொதுக்குழுவினுடைய அதிகாரத்தை வச்சு தான் என்ன திமுக இருந்து தூக்குனாங்க. அதே நிலை வந்துட்டு பொதுக்குழுக்கு இருக்கக்கூடாது, அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய பொதுக்குழுன்றது ஒரு கொள்கை முடிவெடுக்கிற, கொள்கை மாற்றங்கள், கூட்டணி, அது இது பரிந்துரைக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாதுன்றதை எம்ஜிஆர் வீலே எழுதி வச்சுட்டு வெரி இன் சிம்பிள் டேர்ம்ஸ், பொதுக்குழுல இருக்கக்கூடிய பெரும்பான்மை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை யாரும் ஹைஜாக் பண்ணிட்டு போகக்கூடாது. எம்ஜிஆர் இங்கே வச்சிட்டாரு. அப்போ என்ன அது? அப்போ இந்த விடயம் தான் வந்துட்டு பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பைலா இன் ஏஐடிஎம்கே. இதை வந்துட்டு ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு பவர் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சதுக்கு பிறகுதான் கோர்ட்டுக்கு நீங்க போகலாம். கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் ஆணையத்தை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த அடிப்படை வழக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த அடிப்படை வழக்கில் வந்துட்டு கோர்ட் என்ன ரிசால்வ் பண்ணுதோ இதுல வந்துட்டு யாரு சரி யாரு தப்புன்னு சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவுகள் மாறும் அப்படின்றத நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்புக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்னன்னா, ரெட்டை இலை எங்களுக்கு தான் சுத்தம், நாங்களே தான் அதிமுக அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணுவாங்களே, அந்த கிளைம் இதுக்கு புதிய தலைமை தொடர்பாகவும் சின்னம் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க இபிஎஸ்க்கு என்ன வருது அப்படிங்கிறது ஏற்பட்ட அந்த பிளவு அப்படின்றது இல்ல, எது சரியான கட்சி அதான் அவங்க தீர்மானிக்கணும். தேர்தல் ஆணையம் இவங்க 1008 காரணங்களை சொல்லலாம். நாங்க தான் அதிமுகனுடைய பெரும்பான்மை நிர்வாகிகளினுடைய பலத்தை கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, எம்பி எம்எல்ஏவெல்லாம் தாண்டி. ஏன்னா இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்துட்டு சிவசேனா தொடர்பான வழக்கில் கூட அதான் சொல்லிடுச்சு, நீங்க எம்பி எம்எல்ஏ முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமானவங்க வந்துட்டு கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு எப்படி யாருக்கிட்ட இருக்குன்றது தான் அப்படின்னு அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு அது வந்துட்டு கொடுத்துருச்சு. தேர்தல் ஆணையத்துக்கும் அது வந்துட்டு கட்டுப்படுத்தும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே, சிவி சண்முகம் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்ல பேசும்போது பார்த்துருப்பீங்க, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குமாஸ்தா தான், குமாஸ்தா வேலை மட்டும்தான் பார்க்கணும், வரம்பை மீறி செயல்படுது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தேர்தல் ஆணையக்கு அவ்வளோதான் அதிகாரம் இருக்கா? உச்சபட்ச அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாதா? இது நாக்குக்கு வந்துட்டு ஒரு சரியான காலம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படி பேசுறது. ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க எப்படி அப்படி சொல்லுவேன்? இப்போ நம்ம ஒரு தீர்ப்பை விமர்சிக்கலாம், தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு ரூலிங் அதை விமர்சிக்கலாம். ஆனால் நீயே ஒன்றும் கிடையாது, நீ குமாஸ்தா, இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? அப்போ அந்த குமாஸ்தா கிட்ட தான் வந்துட்டு லோடா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்களா, குமாஸ்தா முடிவு எடுக்கட்டும்ட்டு? பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சிந்திக்க வேணாவா? சிவி சண்முகம் போன்றவர்கள் சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தபோது பல கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான பதிலை சொன்னவர் தான் சிவி சண்முகம். அதிலும் சட்டப்பேரவையில் நல்லா பேசுறாரு, வெளியில வந்தா இப்படி பேசுறாரு. ஸோ இப்படி பேசக்கூடாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம், இந்த நாட்டினுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம், இது மூணும் வந்துட்டு தே ஆர் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹை வேல்யூ. ஏன்னா ஒரு அரசு சொல்லக்கூடியது தட்டி கேட்கக்கூடிய உரிமை படைத்தவர்கள் இவர்கள். அப்போ அது மாதிரி பேசக்கூடாது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து போர்க்கொடி உயர்த்திட்டாரு, அவர் ஆலோசனை கூட்டம் நடத்த போறாரு, இரவுல காவல்துறை குவிப்பு, காலையில ஆலோசகர்கள்லாம் அதாவது ஆதரவாளர்கள்லாம் குவிந்திருக்காங்க, அதிமுகவுக்குள்ள அடுத்த விரிசல் அப்படின்னு வந்து ஊடகங்கள்லாம் செய்திகளை வெளியிட்ட பிறகு அவர் வந்து அனைத்து செய்தியாளர்கிட்டையும் வந்து ஏன் இப்படிலாம் செய்தி போடுறீங்க, நான் ஆலோசனை கூட்டம் நடத்துறேன்னா அவங்களாம் என்னை பார்க்க பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி மேடையில அவர் பேசும்போது கொஞ்சம் ஆதங்கத்தோட பேசின மாதிரி இருந்துச்சு. என்னை சோதித்து பார்க்காதீங்க,
நான் கட்சி ஒற்றுமைக்காக தான் பொறுமையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஏன் இந்த விரிசல் பிளவு? இல்லை, அவருடையது வந்துட்டு அந்த ஃபேஸ் வேல்யூ எடுத்த உடனே நான் பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னோம்னா, அவருடைய குரலுக்கு உரிய மதிப்பை எடப்பாடி பழனிசாமி தரவில்லை. இது கன்க்ளூஷன். இதுதான். ஒரு 6 பேர், இவர் சின்னமணி, அவரது தங்கமணி, அப்புறம் இன்னொருத்தர், இன்னும் ஒரு 6 பேர் போய் சேர்ந்து இவரை சந்திச்சு கட்சியை விட்டு போனவங்கள மறுபடியும் மீண்டும் கட்சியில கூட்டுக்கணும், கட்சியை பலப்படுத்தணும்னு சொன்ன கோரிக்கையை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கிறாரு. அவுட்ரைட்டா நிராகரிக்கிறாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நிராகரிக்கிறாரு. அதுல இவங்க wounded. என்னடா அது, நம்ம எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம், ஒரு அடிப்படையாக மரியாதை கூட தரமாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு. ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, அதிமுகன்றது தான் ஒரே இடம், ஒரே கட்சி. அந்த கட்சி தான் அது பலவீனப்படுறது இவங்க எல்லாரையும் பலவீனப்படுத்திடும், இவங்களுடைய பகுதிகளில் பலவீனப்படுத்திடும். எனவே இதை பலப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும். இப்போ விஜய் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு அலையன்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஜெயிச்சிடலாம். அப்புறம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிடும், ஆட்சியை பிடிச்சிடலாம், காப்பாற்றிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பாஜக என்ன நினைக்குது அப்படின்னோம்னா, எடப்பாடி பலவீனப்பட்டா தான் அதிமுக தங்களுடைய கைக்குள்ள வரும்னு நினைக்கிறாங்க. இதான் அந்த ட்ரையாங்கிள், இதான் அந்த 3 கோணங்கள். ஒன்று, எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, விஜயை வச்சு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறணும், அலையன்ஸை போட்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வரும் மெகா கூட்டணி, அங்கே போறாரு. விஜய் கூட்டிட்டோம் அப்படின்னோம்னா தேமுதிக வந்துருச்சு, விஜய் வந்துட்டாரு அப்படின்னோம்னா பாமக வந்துருச்சு அப்படின்ற போது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் வந்துருது. 35% ஓட்டுக்கு வந்துருது. அது அவருடைய கணக்குப்படி, அவங்களுடைய கணக்குப்படி வந்துருது. இன்னொரு பக்கம் அப்படின்னோம்னா பாஜக என்ன நினைக்குதுன்னோம்னா, சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு நிரூபிக்க முடியாது, நாடாளுமன்ற மாதிரி கிடையாது, இதுல கட்டாயம் வந்துட்டு அதிமுகவினுடைய ஆதரவு வேணும். அப்படி வேணும்னு வரும்போது இவங்களுக்கு என்னன்னா, போன முறை மாதிரி 20 சீட்டை வாங்கிட்டு 4 சீட்டு ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் 18% ஓட்டு அலையன்ஸோட நாங்கள் வாங்கியிருக்கோம், 11% ஓட்டு வாங்கியிருக்கிறோம்னு சொல்ல வரும்போது அவங்க அதிகமாக கேட்குற அந்த பேர வலிமையை வந்துட்டு கூட்டியிருக்காங்க. ஸோ அவங்க எடப்பாடி பலவீனப்படணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி தன்னை பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. விஜயனுடைய ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்றது வந்துட்டு இது வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவங்க சொல்ற மாதிரி அவர் கூட்டணிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ப தகுந்த செய்திகள் இல்லை. ஏன்னா அவர் எதுக்காக பேசுறன்றது நம்மளுக்கு இன்னும் வெளிப்படையாக அவங்க சொல்லலை. 2, 3. மூணாவது, நான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக வந்துட்டு தன்னை வலிமையாகவே வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ 2026 தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படின்ற ஒரு விடயம் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு எடப்பாடி தொடர்ந்து தோல்விகள் அப்படிங்க வரும்போது மாபெரும் கூட்டணி அமைப்பை நாடாளுமன்ற தேர்தலே சொன்னாரு, முடியல. நீங்க சொல்ற மாதிரி இந்த தேர்தல்ல தாவேகாவோட கூட்டணி அமைச்சிட்டா கண்டிப்பா ஆட்சி மாற்றமே வந்துடும், வெற்றியை நம்ம பெற்றலாம், அப்புறம் இவங்களை எல்லாம் சமாதானப்படுத்திக்கலான்ற ஒரு நோக்கம் போக்கி போறாரு. அந்த நேரத்துல கரெக்டா கோகுல இந்திரா ஒரு பக்கம் போர்க்குடி வைத்துறாங்க, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க, செங்கோட்டையன் ஒரு பக்கம் வெளிப்படுத்துறாரு. அப்படின்னா இவங்க வேற யாரோட அழுத்தத்தால வெளிப்படுத்துறாங்களா, இல்ல எதனால வெளிப்படுத்துறாங்க? இல்ல, யாருடைய அழுத்தத்துல வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது வந்துட்டு போக போக தான் தெரியும். இப்ப எடப்பாடிக்கு வந்துட்டு பாஜக வந்துட்டு உடனடி ஆப்ஷன் கிடையாது. பாஜக அதிமுக விட்டு ஆப்ஷனே கிடையாது. இப்ப யார் என்ன பண்ணுவாங்கன்றது இப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க. இவருக்கு என்ன அப்படின்னோம்னா, இவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு தாவேகா தான், தமிழக வெற்றி கழகம் தான். 2வது வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க கூட அடுத்தபடியா தேமுதிக. 4, இது போதும், முடிச்சிடலாம் கதையை அப்படின்ற மாதிரி திமுக எதிராக அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. இவங்களது என்னன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதிமுக நம்மளோட்டு போச்சுன்னா நம்ம கதை என்னது, சிக்க தெரியாத காட்டில் அப்படி போயிடும். ஸோ அதனால அவங்க வந்துட்டு அழுத்தம் கொடுப்பாங்க. அது ஒண்ணு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னோம்னா, இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்போ இவங்க எல்லாரும் எந்த இடத்துல நினைக்கிறாங்க, இப்போ கொங்கு மண்டலத்துல தான் வந்துட்டு செல்வாக்குள்ள ஒரு கட்சியா வந்துட்டு இருக்கு. அதுவே வந்துட்டு 2 இடத்துல தகர்க்கப்பட்டிருக்குது, நல்லா கவனிக்கணும். சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் போயிடுச்சு, அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும்போது எங்கேயுமே வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்னு சொல்றதுக்கு இல்லை. தென்னாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்துட்டு படுதோல்வி அடைஞ்சிருக்குது, பர்சன்டேஜா போட்டு ரொம்ப குறைஞ்சிருக்குது. 7 இடங்கள்ல டெபாசிட் வந்து, ஆமா, 7 இடங்கள்ல டெபாசிட் இருந்ததுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, வேலூர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிவான வாக்குகளில் வந்துட்டு 51%, 52% திமுக வாங்கிச்சு அப்படின்னோம்னா 38% இவர் சண்முகம் வாங்கிட்டாரு. இவங்களுடைய கட்சி வந்துட்டு வெறும் 10% ஓட்டு வாங்கிடுது. தான் அது அதிமுகனுடைய வரலாற்றுல தோல்வின்றது வேற. இப்படியான ஒரு சரிவு அப்படின்றது எங்கேயுமே ஏற்பட்டதில்லை. அதே மாதிரி தூத்துக்குடியில தானே போட்டிட்டாரு, ராமநாதபுரத்தில் போட்டிட்டாரு. ராமநாதபுரம் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா
அதிமுக டெபாசிட் எடுக்குது. தேனியில பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட் எடுக்குது. அப்போ இவங்களுக்கு மாற்றா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவே தான். எங்க அவங்களும் ஓட்டு? அதிமுக ஆமா முகங்கள் தானே ஆமா ஆமா. அங்க. அப்போ ஓட்டு அந்த பக்கம் தான் போகுது. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா உள்ளபடியே பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் அதிமுகவினுடைய அலையன்ஸ் கேண்டிடேட்டும் ஒரே ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு தென்காசி ரொம்ப வித்தியாசம் கம்மி, ஒரு 10,000 ஓட்டை தான் வித்தியாசம். புரியுதுங்களா? அவ்வளவு நெருக்கமா வந்துருச்சு. அப்போ இவருடைய அந்த பலவீனத்தை வந்துட்டு இப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கிறது கட்சிக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை எடப்பாடி நினைக்கிறது நடக்கல, தாவேகா வந்துட்டு அப்படி ஒரு கூட்டணிக்கு வரல, அவங்க வேற மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு போயிட்டாங்கன்னா உள்ளபடியே அதிமுக ரொம்ப சஃபர் பண்ணும். ரொம்ப கஷ்டம் அது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இவர் செய்யக்கூடியதுக்கு பின்னணி எதுவா இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஆனா ஒரு விடயம் என்னன்னா, பிஜேபியினுடைய உந்துதல்ல வந்துட்டு செங்கோட்டையன் இயங்க மாட்டாருன்றது என்னுடைய எண்ணம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈரோடு ஈஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா, ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஜெயிச்ச அந்த தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி வைப்பதனால நாங்க வந்துட்டு ஒரு தொகுதியிலும் 40 to 50,000 சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னதே செங்கோட்டையன் தான். இப்போ எப்படி அவர் மாறுவார்? அப்போ இது உள்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதை எப்படி ரிசால்வ் பண்றாரு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஸ்பிரிட்டுக்கு கொண்டு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பாஜக மாவட்ட அதாவது மாநில தலைவராக செங்கோட்டையனை பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவோட செங்கோட்டையன் தொடர்புல இருக்காரு, பாஜகவோட சேர்ந்து கட்சியை உடைக்க பாக்குறாருன்ற குற்றச்சாட்டு வந்து சில மாதங்களுக்கு முன்பு அவர் மீது வைக்கப்பட்ட போது ஓப்பனா பிரஸை கூப்பிட்டு அவர் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். நான் என்னைக்குமே அதிமுக காரன் தான், நான் எம்ஜிஆரால வளர்க்கப்பட்டவன் அரசியல்ல, நான் அதிமுக ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் இப்படி செய்வாரா அப்படிங்கிற நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அதுக்கு ஒரு விமர்சனத்தை கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல தான் தப்பா போச்சு. நான் அதை பார்த்தேன். துரோகி, எதிரிகள், எதிரி, துரோகி அப்படி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனது என்ன அப்படின்னா, நான் உன்னை டேக்கிள் பண்ணுவேன், எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எடப்பாடி வந்துட்டு ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. இது அந்த கட்சிக்கு தப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், விரும்பத்தகாத ஒரு விளைவை ஏற்படுத்தும். இல்ல ஒண்ணும் இல்ல, அப்படி எதுவுமே இல்ல, இது வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு தான் நான் போயிட்டு வரேன், நான் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தல, நான் அதிமுகல தான் இருக்கேன், நீங்களா ஏன் கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா மேடையில வந்து ஒரு சின்ன ஆதங்கத்தை, நான் பொறுமையா இருக்கேன், நான் பொறுத்து பொறுத்து போறேன், ஆனா எனக்கு அங்க மரியாதை இல்லை, அந்த ஓப்பனா கேட்கிற விஷயம் என்ன, அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் பகுதியில நடக்கக்கூடிய அதிமுக நிகழ்ச்சிகளுக்கு கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை, கலந்தாலோசிப்பதில்லை, 4 பேருக்கு அனுப்புற மாதிரி ஒரு இன்விடேஷன் வருது இப்படிங்கிற ஆதங்கத்தை எல்லாம் அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்கிறது நமக்கு வருது அந்த செய்திகள். இதோட ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இதுக்கு ஆர்பி உதயகுமார் வந்து இப்படி ஒரு பதில கொடுக்கும்போது ரெடியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அதே தான். அதான் இப்ப இது எடப்பாடி டைப் ஆஃப் பாலிடிக்ஸ், இது பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். இது தப்பா போகும். அதிமுக அரவணைச்சு போகக்கூடிய அந்த போக்கை வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்துட்டு எடப்பாடி கடைபிடிக்கிறது இல்லை. இவர் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் லீடரா ஜெயலலிதா தன்னை கருதுறாரு. அது உண்மை அல்ல. கட்சியிலையும் சரி, கட்சிக்கு வெளியேயும் சரி, இவர் ஒரு ஜெயலலிதா கிடையாது. ஆனா அவர் அப்படி நினைச்சுக்கிட்டாரு. இல்ல, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் இணைந்து அவங்களோட திறன் முழுக்க இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குன்னு இப்ப கூட ஆர்பி உதயகுமார் அதெல்லாம் காது குத்திக்கிறது, சொந்தமா காது குத்திக்கிறது, அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டாம். அது அவங்களுக்குள்ள அவங்களுடைய அரசியல், அவங்களுக்குள்ள பாராட்டி பேசிக்கலாம், அப்புறம் அவங்களுடைய பத்திரிகைகளை வந்துட்டு எழுதிக்கலாம், அப்படியே பெருசா புரட்சி தமிழன் அப்படிலாம் சொல்லிக்கலாம். இதெல்லாம் எப்படினோம்னா வந்துட்டு விவேக் வந்துட்டு பலூனை சொக்காய்க்குள்ள விட்டுக்கிட்டு காத்தடிச்சுக்கிட்டு காட்டினாரு, அந்த மாதிரி கதை தான். அது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரிஜினலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க கட்சி வெற்றி பெற்றிருக்கட்டும். சரி, ஜெயலலிதா இருக்கும்போது 43, 44%, இன்னைக்கு நீங்க 22%, 20%க்கு வந்துட்டீங்க. இது என்ன வீழ்ச்சி? எங்க பூச்சி அந்த ஓட்டெல்லாம்? இதை நீங்க எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவீங்க? முடியாது. அப்போ வந்துட்டு அதிருப்தி நான் ஏற்படத்தான் செய்யும்.